இது திராவிட மாடல் கிடையாது, இது கஞ்சா மாடல். இது திராவிட மாடல் கிடையாது, இது சாராய மாடல். இந்த கஞ்சா மாடலையும் சாராய மாடலையும் மக்கள் மாடலாக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் வீழ்த்துவார். எத்தனை சமூகங்கள் இருக்கு, எத்தனை ஜாதிகள் இருக்கு, அந்த ஜாதி எந்த எண்ணிக்கையில் இருக்கு, அவர்களுடைய வேலை வாய்ப்புகள் என்ன, அவர்களுடைய பொருளாதாரம் என்ன, அவர்களுடைய நிலை என்ன என்பதை பார்ப்பதற்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற ஒரு ஆய்வை நடத்த சொல்றோம். கேட்டா எங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அப்ப பீகார்ல எப்படி நடத்தினாங்க, தெலுங்கானால எப்படி நடத்தினாங்க, கர்நாடகால எப்படி நடத்தினாங்க? மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற ஆய்வை நடத்துவதற்கு உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஏமாத்துறாங்க. கரெக்டா சொன்னோம், சூப்பர். அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களே, எங்கள் பாட்டனை ஏமாத்தினீர்கள், ஏமாந்தார்கள். எங்கள் அப்பனை ஏமாத்தினீர்கள், ஏமாந்தினார்கள். அது அந்த காலம். இந்த காலம் என்பது தாவேகாவின் காலம், தலைவர் தளபதியின் காலம் என்று எல்லாரும் கேட்கிறோம். ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வரல? அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கான அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கு. அதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு வரல, ஏமாத்துறீங்க. இவங்களுக்கு என்ன வேலைன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா 24 மணி நேரம் தாவேக்காவை கடிக்கிறது தான் இவங்களுக்கு வேலை. விஜய் அவர்கள் எங்க போனாரு, தாவேக்கா என்ன பண்றாங்க, அவங்களை ஒரு பொதுக்கூட்டம் நடத்த விடக்கூடாது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்குவதற்கு அவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறார் என்று செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மீது கவனம் செலுத்தக்கூடிய நீங்க மக்களுக்காக சேவை செய்யுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கு. எங்கு திரும்பினாலும் கொலை, எங்கு திரும்பினாலும் கற்பழிப்பு. இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க அந்த இரும்பு கரம் தொலைஞ்சிருச்சா, இல்ல துரு பிடிச்சிருச்சா, வலைக்கு போட்டாரா, எவ்வளவு போட்டாருமா? அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்க அந்த இரும்பு கரம்? நாங்க வேணா தேடி கண்டுபிடிச்சு தட்டுமா? எங்க மாவட்ட செயலர் தியாகிட்ட சொல்லுங்க, அழகா கண்டுபிடிச்சு கொடுப்பாரு இரும்பு கரத்தை. பட்ட பகல்ல பச்சிலம் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்யறவன் யாருன்னு பார்த்தா எல்லாம் திருட்டு திமுக கட்சியை சார்ந்தவன். 2 வயது சிறுமியை கற்பழிக்கிறாங்க திமுக காரன். இவனை அடித்து விரட்ட வரவா இல்லையா? தமிழ்நாட்டில் இருந்து மெத்தப்பட்டன் என்கின்ற ஒரு போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்த அயோக்கியன் யாருமா? திமுக என்கின்ற ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி. தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இன்று சந்து வந்தெல்லாம் கிடைக்கிறது என்றால் அதை கொண்டு வந்த திருட்டு கூட்டம் இந்த திமுக கூட்டம். இதை வீழ்த்தனமா கூடாதா? நான் அப்பா, தயவு செய்து யாரும் பிடிக்காதீங்க. அப்பா உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு, உங்களிடம் தான் ஆட்சி இருக்கு. உன் கட்சிக்காரன் தான் சாராயம் விற்கிறான், உன் கட்சிக்காரன் தான் கஞ்சா விற்கிறான், உன் கட்சிக்காரன் தான் பாலியல் வன்புணர்வு செய்யறான். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த கேடு கெட்ட அயோக்கியன் யாருமா? திமுக கட்சியை சார்ந்தவன். விமானத்தில் போகின்ற பொழுது விமானத்தில் பணி செய்த அந்த பணி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த அயோக்கியன் யாரு? திமுக கவுன்சிலர் அவன். அப்போ ஒட்டுமொத்த அராஜகத்தையும் அட்டுழியத்தையும் கேடுகட்ட செயலையும் செய்து கொண்டு இது திராவிட மாடல், புடுங்கிற மாடல் என்று பேசுகின்ற பொழுது கோபம் வருமா வராதா? அப்பா அப்பான்னு சொல்றாரு. என்ன அப்பா? நீ அப்பா கிடையாது, எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற எம்டி டப்பா. என்ன அப்பா? எனக்கு 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 எங்க அப்பா தான் அப்பா. உங்களுக்கு யாரு பாப்பா? உங்க அப்பா தான் அப்பா. அவர் என்ன அப்பா? நீ அப்பா தான் உங்க பிள்ளையெல்லாம் குடிக்கணும் வேடிக்கை பாக்குறீங்களா? உண்மையா அப்பாவா இருந்தா சாராய கடை இழுத்து மூடு. உண்மையிலே நீ அப்பாவாக இருந்தால், ஐயா ஸ்டாலின் அவர்களே அப்பாவாக இருந்தால், எங்களுடைய பெண் நிர்வாகிகளை குறித்து தரம் கட்டி கீழ்த்தரமாக பேசினார ஒரு கேடு கட்ட ஐயோ பெண் பிள்ளைகள், உங்க பெண் பிள்ளைகளை குறித்து உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறம்போக்கு அயோக்கியன் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் தரம் தாழ்ந்து பேசுறானே, அவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதுதான் அப்பாவா? அக்கா கனிமொழி அவர்கள் மகளிர் மாநாடு நடத்துறாங்க. அக்கா கனிமொழி அவர்களே, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உங்க கட்சியை சார்ந்த பேச்சாளர்கள் எல்லாம் தரம் கட்டு பேசுறானே, அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசாம மௌனமா இருக்கிறீங்க? என்ன வச்சிருக்கீங்க வாயில? நம்ம சின்ன மிஸ்னா? தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி, தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நேர்மை? ஜவஹர்லால் நேருன்னு ஒருத்தர் இருந்தார்ப்பா. தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. ஆனா நாட்டு மக்களுடைய சொத்தை தனக்காக ஆட்டிய போட்டவர் திருச்சி KN நேரு. இவங்க பேசுறாங்க நேர்மை பற்றி. 1020 கோடி ஊழலுங்க அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு
இவங்க நேர்மை பத்தி பேசலாமா? ஒருத்தன் கொள்ளையடிச்ச பணத்தை எங்க வைக்கணும்னு தெரியாம அவனுடைய கல்லூரியில கக்கூசுல கொண்டு அடைச்சு வைக்கிறான். யார் அது? ஜெகத் ரட்சகன். அவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த திமுகவினுடைய கூட்டம். இந்த கேடிகளை வீழ்த்துவதற்காக கோடிகளை தூக்கி போட்டு வந்த தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். பெரியார் வழியில் வருகிறோம், அண்ணல் அம்பேத்கர் வழியில் வருகிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு நீ பேசுகிறோம். இவங்க சும்மா வாயில தாமா பெரியாரு அம்பேத்கர்னு பேசுவாங்க. மாவட்ட செயலாளர் தெரியுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயத்தை கேளுங்க. பனையூர் அலுவலகத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க எல்லாரும். பனையூர் அலுவலகத்தினுடைய கதவு திறக்கப்படுகின்ற பொழுது ஒரு 5 கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் நம்முடைய கட்சி அலுவலகத்தில் சிலை இருக்கு. அம்பேத்கரியம் பெரியார் என்று பேசக்கூடிய அண்ணா அறிவாலயத்துக்கு நம்ம எல்லாரும் போவோம், அலுவலகத்துக்குள்ள போவோம். அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருந்தால் நான் பேசுறதே நிற்கிறேன் கிடையாது. ஏமாத்துறான். அவங்க அப்பாக்கு தான் வச்சிருக்காங்க. கரெக்ட். இது போன்று ஏமாற்றக்கூடிய ஒரு செயல், வெறும் விளம்பரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல். அவன் தியேட்டருக்கு படம் பார்க்க போறான், 4 போலீஸ் பாருங்க. கேட்டா சுதந்திர போராட்ட தியாகின்றாங்க. கோயம்புத்தூர்ல கவுண்டபாளையத்துல பள்ளி விழுந்து 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மயக்கமடைந்து விழுந்தாங்க. ஆஸ்கார் நாயகனே, நடிப்பு அரக்கனே, அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே எங்கே போனீங்க? கரூருக்கு அவசரமா ஓடுனீங்கல்ல, போயிருக்கணுமா கூடாதா? திருவள்ளூர்ல 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மதிய உணவு சாப்பிட்டு அந்த செவத்துல சாஞ்சிருக்கிற, செவர் இடிந்து விழுந்து செத்துறாப்புல அந்த மாணவர். எங்கே போனார் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்? எங்களுக்கு எதிராக ஊடகத்திலே 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் என்று போடக்கூடிய ஊடகத்தை பார்த்து கேட்கிற, திமுக நடத்திய திருச்சி மாநாட்டில் 2 பேர் இறந்து போனாங்களே, அது குறித்து நீங்க எந்த செய்தியாவது போட்டீங்களா? மூக்குக்கு கீழே மீசையை வைடானா மூஞ்சி புல்லா ஒருத்தர் மீசையை வச்சிருக்கான். யாரு? நக்கீரன் கோபால். அவர் கரெக்டா சொல்றாரு, நக்கி கோபால். அண்ணா அறிவாலயத்தில் நக்கி கொண்டிருக்கின்ற நக்கி கோபால் என்ற ஒரு நபர் 24 மணி நேரம் நம் கட்சிக்கு எதிராகவும் நம் தலைவருக்கு எதிராகவும் பேசுறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இது குறித்து பேசுவாரா? தைரியம் இருக்கா? பேசியா போயிட்டு திமுக பேர் சொல்லியா? ஊழல் நிறைந்த ஒரு கட்சி திமுக கட்சி என்று சொல்லியா? திமுக என்றாலே திருடர்கள் முன்னேற்ற கழகமா? இதுவும் 3 வகைப்படும். இது சொல்ல மறந்துட்டா. திமுக 3 வகைப்படும். திருடர்கள் முன்னேற்ற கழகம், டிமிக்கி முன்னேற்ற கழகம், துபாக்கூர் முன்னேற்ற கழகம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திமுக என்பது 3 வகைப்படும். திருடர்கள் முன்னேற்ற கழகம், டிமிக்கி முன்னேற்ற கழகம், துபாக்கூர் முன்னேற்ற கழகம். அதனால நீ இயல்பாகவே 26 ரைட், 21 வேஸ்ட் தான், இல்ல 26. இந்த பக்கம் 10 பேர், அதுல யாருக்குமே யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் 27 பேர், ஒரு பக்கம் 10 பேர் என்று கூட்டணி வைத்து ஒரு தலைவரை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்தான் நம் தலைவர் தளபதி அவர்கள். மக்களின் துணையாடுகள், லட்சக்கணக்கான இளைஞர்களின் படையோடு அவர் வெல்வார். ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இப்படி ஒரு அழுத்தம் இருந்ததில்ல, இப்படி ஒரு நெருக்கடி கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படி ஒரு அழுத்தமோ நெருக்கடியே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே எல்லா பக்கமும் எதிர்க்கக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்றார். இவர் தான் மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறார். சுயநலம் இல்லாத ஒரு தலைவர், தியாக உணர்வோடு இருக்கிறார். வரலாற்றில் இப்படி ஒரு தலைவர்கள் எப்போதும் ஒரு முறை தான் உதிப்பாங்க. அப்ப இந்த தலைவர் மக்களை சந்திக்க கூட எடப்பாடி பழனிசாமியே, அதாவது எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருக்கும்போது உங்களுக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, பயங்கரமா போறாங்களே அப்படின்னு பார்த்தேன். டாஸ்மாக் கடையை இழுத்து மூட மாட்டீங்களா? இந்தியாவிலேயே அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான், எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசினாங்க. இப்ப நாங்க அதே அக்கா கனிமொழி அவர்களே, உங்கள் அண்ணனின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு, மாவட்ட செயலர் சரத்தின் தம்பியாக, தியாகுவின் தம்பியாக என கேஸ் போட்டு அவங்க மேல தான் போடணும். தியாகுவின் தம்பியாக, நம்ம மோகன்ராஜ் அவர்களின் தம்பியாக, பாலாஜியின் தம்பியாக கேட்கிற அக்கா கனிமொழி அவர்களே, வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? உங்களுடைய ஆட்சி தானே நடந்து கொண்டிருக்கு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவதற்கு திராணி இல்லையா நாங்க கேட்கிறோம். அப்ப பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப எல்லாவற்றையும் முடக்கக்கூடிய, இந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுக ஆட்சி இருக்கு.
அதனால பயம் கொள்ளாதீர்கள், துணிச்சலாக இருங்க. அடக்குமுறைகள் வரும், நெருக்கடி. நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, இந்த முறை திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்று மக்கள் எல்லாரும் உறுதியா இருக்கணும். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழி விளையாடிய கட்சி என்று வாய்க்கிலேயே பேசக்கூடிய திமுகவை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழலை நாம் எல்லோரும் உருவாக்கணும். சூரியன் என்னதான் நம்மளை சுட்டெரித்தாலும் அந்த சூரியனுடைய சுடுவை தாங்கக்கூடிய போர்படை தளபதியின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும். எஸ்ஓபி ஒன்று கொண்டு வந்து பயங்கர அடக்குமுறைகள். 4999 பேர் தான் வரணுமா, 5000 பேர் வந்தாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. செய்து கொண்டிருக்கும் நடவடிக்கையாகும். ஆனால் இங்கே தமிழக அரசு தொடர்ந்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பள்ளி அசாதாரண சூழலை நிலவுகிறது. பொது இடங்களில் தான் போதைப் பொருட்களை வளர்த்து அதிகரிப்பு, அதை உட்கொள்வதில் நிகழும் குற்றங்கள் என திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டே இருக்கிறது. போதிய அளவில் எங்கே போனது எங்கே போனது? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக